ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதா இருந்துட்டு காவேரியை வலுக்கட்டாயமாக இப்போது விஜய் வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பண்ண உடனே நம்ம காவேரிக்கு அப்போ தான் ஞாபகமே வருது, இவங்க கூட எப்பயோ இருந்த மாதிரியே இருக்கே, இவங்களால எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளேயே தோணுது. அதுக்கப்புறம் என்ன, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாரையும் உட்கார வச்சு அவர் சமைச்சதவே எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருமோ, உன்னோட சமையல் ஆண்டி செஞ்சது சூப்பராக இருக்குது, எல்லா சமையலுமே வெரி நைஸ் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம குட்டியம்மா இருந்துட்டு மிஸ் இது எல்லாமே என்னோட அப்பா தான் செஞ்சாங்க, என்னோட சமையல் ஆண்டி எல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம காவேரியை ரொம்பவே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம விஜய். இதை பார்த்து நம்ம காவேரி இருந்துட்டு ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே சுத்தியும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு மா கிளம்பலாமாமா அப்படின்னு சொல்லவும், ஒரு நிமிஷம் இருடி, இங்க பாருங்க தம்பி, காவேரியோட பிறந்த நாள் இன்னும் 2 நாள்ல வருது, நீங்க காவேரியோட பிறந்த நாளுக்கு எங்க வீட்டுக்கு வரணும், எங்க வீட்டுல என்னோட பொண்ணுங்க என்னோட மாப்பிள்ளைங்க எல்லாருமே வருவாங்க, நீங்களும் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன ஆண்டி நீங்க கூப்பிடணுமா, கண்டிப்பா நாங்க வந்துருவோம், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ஆட்டோவில் போய் உக்காடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு, என்னடி மூஞ்சை தூக்கிட்டு வந்து உக்காடுறேன், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, நீ பாட்டுக்கு இப்படி வந்துட்டேன்னா அவங்க நம்மள என்ன நினச்சி ஒரு மாதிரி தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அவங்க என்ன நினச்சாலும் எனக்கு கவலையே கிடையாது, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டே நீ எப்படி நடந்துக்கிறதுக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாதாம்மா, இந்த மாதிரி இது வரைக்கும் நீ நடந்ததே இல்லை, ஆனால் இவங்களை பார்த்ததுலேருந்து நீ ஒரு மாதிரி நடந்துக்கிறதாமா இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு கோவம் வருது, இங்கே பாருடி, இந்த மாதிரி கோவப்படாமல் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க கிட்டே நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு சாரதா கிட்ட வந்து, இங்க பாரு சாரதா, என்ன மன்னிச்சிரு சாரதா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஐயா, நீங்க என்னோட பொண்ணுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நடந்ததை பத்தி பேசினா நமக்கு பிரயோஜனமே கிடையாது, இனிமே என்ன நடக்க போதோ அதை மட்டும் தான் பேசணும், என்னோட பொண்ணோட லவ்வும் அது மாதிரி நம்ம என்னோட மாப்பிள்ளையோட லவ்வும் உண்மையா இருக்கிறதுனால தான் அவங்கள 2 பேரையும் இப்போ ஒன்று சேர்த்துருக்கு, இனிமேலும் அவங்கள பிரிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அன்பு இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, உங்க குடும்பத்தால இனிமே எந்த பிரச்சனையாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நாங்க பண்ணதான் செய்வோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமா கோவந்துருது. இங்க பாருங்க சித்தப்பா, இந்த விஷயத்துல நீங்க ஏதாவது தலையிட்டீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை, இந்த விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராதா இருந்துட்டு, என்னங்க கொஞ்ச நேரம் அமைதியா இதான் இருங்களா, அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சாரதா, என்ன மன்னிச்சிரு சாரதா, இத்தனை வருஷமா இந்த தப்பை நினைச்சு நான் எவ்வளவோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், என்னவே நானே வருத்திக்கிட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம். இங்க பாரு சாரதா, என்ன மன்னிச்சிரு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இங்க பாருங்க ஐயா, நான் முன்னவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, அதெல்லாம் வேண்டாம், இனிமே நடக்க போறதை பத்தி பார்க்கலாம், இனிமே என்னோட மாப்பிள்ளையையும் என்னோட பொண்ணையும் நீங்க பிரிக்காம இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாரதா ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம காவேரி கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து, இங்க பாருடி, எதுக்காகடி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, அவங்க யாருமா நமக்கு, அவங்கள எதுக்காக நீ இப்போ விருந்துக்கெல்லாம் என்னோட பிறந்த நாளுக்கெல்லாம் கூப்பிடுற, அவங்கெல்லாம் வரக்கூடாது, நீ ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடுமா அப்படின்னு சொல்லவும், எப்படிடி வர சொல்லிட்டு இப்போ நீங்க வர வேண்டாம்னு சொல்றது எப்படி இருக்கு, அதெல்லாம் முறையே கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசாதடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது காவிரி இருந்துட்டு, இங்க பாருமா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கமா, நீ ஏதோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்க, எனக்கு என்னால் தாங்க முடியலமா, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு அவ்வளோ எரிச்சலை உண்டாக்குது, இங்கே பாருடி, உனக்கு எவ்வளோ எரிச்சலை உண்டாக்குனாலையும் என்னால் இதை நிறுத்த முடியாது, அவங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அந்த மாப்பிள்ளை அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கூட எனக்கு யோசனை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்னை
பற்றி இங்கே பாரு கல்யாணம் ஏதாவது என்கிட்ட வந்து பேசுறத நினச்சி பார்த்த அவ்வளோதான் உனக்கு மரியாதை. முதல்ல இந்த மாதிரி செய்யறத நிறுத்து. அவர் மட்டும் அன்னைக்கு நாளன்னைக்கு வரட்டும் வீட்டுக்கு. கண்டிப்பாக அவர் மூஞ்சி முன்னாலேயே இந்த வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்கிறேன். ஏற்கனவே ஸ்கூலில் வச்சு நான் அந்த மாதிரி சொல்லிட்டேமா. அதுக்கப்புறமா அவர் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு சுத்தமாக புரியலமா. எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு நம்ம காவேரி ஒரு பக்கம் கோவமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு இருந்துட்டு தாத்தா கிட்டே இங்கே பாருங்க மாமா, இவங்களை இப்படியே விட்டுட்டா கண்டிப்பாக அந்த காவேரி விஜய் கூட கூட்டிகிட்டு போயிடுவா போல். அது மட்டும் இல்லாமல் காவேரி கூட இருந்தால் விஜய்க்கு என்னென்ன பிரச்சனை வருமோ, அதுவும் குழந்தை வேற இருக்குது. குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இனிமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் காவேரிக்கு இன்னமும் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. விஜய் எதுக்காக தேடி போய்கிட்டு இருக்கான்? அவங்ககிட்ட எப்படியாவது பேசி அங்கே போகாதன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாப்பிள்ள, அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் ஏற்கனவே புரிஞ்சுட்டேன். இனிமே அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 நாள் இப்படியே போகுது. 2 நாளுக்கு அப்புறம் நம்ம காவேரி கங்கா யமுனா குமரன் அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவின் இவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக காவேரியோட பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம யமுனா இருந்துட்டு, எப்போம்மா விஜய் மாமா வருவார், அவர் எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி ஆவலாக இருக்குமா. அவரை பார்த்து அவர்கிட்ட பேசணும் போல இருக்குமா. எப்போம்மா வருவார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வெயிட் பண்ணிடி, அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாருன்னு தான் நினைக்கிறேன். நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவர் ஏதோ கிஃப்ட் வாங்கலான்னு போனாராம். வாங்கிட்டு வர வழியில் நிறைய டிராஃபிக் இருக்காண்டி, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது போல். நீ கவலைப்படாத, கண்டிப்பா அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரியோட ஃப்ரெண்டுங்க, அதாவது ஸ்கூலில் பார்க்குற எல்லா ஃப்ரெண்டுங்களும் வந்து நம்ம காவேரிக்கு விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும் அந்த நேரம் பார்த்து உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நம்ம காவேரி பயங்கர ஷாக்கில் பார்க்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா யமுனா நிவின் குமரன் இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அதாவது நம்ம விஜயை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, வாங்க தம்பி வாங்க, இவங்க தான் என்னோட பொண்ணு மாப்பிள்ளைங்க எல்லாமே அப்படின்னு சொல்லவும், வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா, இங்கே பாருங்க பிரதர், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த காவேரி இருந்துட்டு, என்ன இவங்க ரொம்ப நாள் மீட் பண்ணி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இவங்களாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம காவேரி ஒரு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம யமுனா இருந்துட்டு, மாமா எப்படி மாமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு மாதிரி பதட்டத்தில் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு, என்னடி பேசின, இப்போ என்ன பேசின, மாமாவா, உனக்கு எப்படி அவர் மாமா ஆகுவார், எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு பார்த்தா எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது, யார் தான் இவர் அப்படின்னு சொல்லவும், இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரடி காவேரி, சின்னதாக ஏதோ மாற்றி பேசுறதுனால இப்படி ஏண்டி குழம்பி போயிருக்க, ஏதோ விருந்தாளியே வர சொன்ன இவர், உனக்கு போய் யாரு, நமக்கு யாருன்னே தெரியாது, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், நம்ம விஜய் யாருன்னு காவேரி கண்டுபிடிப்பாங்களா இல்லை மாட்டாங்களா, இல்லை அப்படியே மறந்தே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.